அன்பார்ந்த வலைத்தள நண்பர்களுக்கு ராசகீசனின் பணிவான வணக்கங்கள். சம்போகம் அல்லது ஆண் பெண் உறவு, இது இன்றைய நிலைமையில நிறைய பிரச்சனைகளை, பல குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய விதத்துல அவர்களுக்கு ஒத்த உடன்பாடு இல்லாமல் போவதால் இந்த பிரச்சனை எழுகிறது. அப்போ இந்த ஆண் பெண் சோடியை சரியாக சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறத விளக்கும் காணொளி தான் இந்த காணொளி. ஆண்கள்ல 3 வகையான ஆண்கள் இருக்கிறாங்க. முயல் சாதி, காளை சாதி, குதிரை சாதி. இந்த முயல் சாதி ஆடவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு அவர்களுடைய ஆண் குறியானது ஒரு 3-4 அங்குலம் அவ்வளவுதான் இருக்கும். முயல் வேகமாக ஓடுவது போல அவர்களுடைய அந்த உடலுறவின் போது அவங்களுடைய இயக்க நேரம் அப்படிங்கிறது ஒரு 2-3 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள், அவ்வளவுதான் அவங்களுக்கு முடியும். அதே காளை சாதி ஆடவர்கள் அவர்களுடைய இயக்க வேகம் அதை விட கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிக வேகமாக இயங்குவாங்க. ஒரு 30 நிமிடம் வரை இந்த காளை சாதியாளர்கள் இயங்குவாங்க. அவர்களுடைய அந்த ஆண் குறியானது ஒரு 6 அங்குலம் வரை இருக்கலாம். அதற்கடுத்தது குதிரை சாதியாளர்கள். இவர்கள் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரை கூட இவர்களால் உடலுறவில் ஈடுபட முடியும். இவர்களுடைய வேகமும் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேகமும் அழுத்தமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஆண்குறியானது கிட்டத்தட்ட ஒரு 8 அங்குலம் வரை இருக்கலாம். இதுதான் ஆண்கள்ல 3 சாதி ஆண்கள். இதே மாதிரி பெண்கள்லையும் 3 சாதி பெண்கள் இருக்காங்க. மான் சாதி, குதிரை சாதி, யானை சாதி. மான் சாதி பெண்கள் அவர்களுடைய அந்த யோனியின் ஆழம் அவர்களுக்கு இந்த 4 அங்குலம் அவ்வளவுதான் இருக்கும். அந்த ஆழம் அவர்களுக்கு முயல் சாதி ஆடவர்களை தான் சோடி சேர்க்கணும். அதே மாதிரி குதிரை சாதி பெண்கள் அவர்களுக்கு 6 அங்குலம் வரை அந்த யோனியின் ஆழம் இருக்கும். அவர்களுக்கு காளை சாதி ஆடவர்களை தான் நம்ம சோடி சேர்க்கணும். அதே மாதிரி யானை சாதி பெண்களுக்கு 8 அங்குலம் வரைக்கும் அந்த யோனியின் ஆழம் இருக்கும். இவர்களுக்கு நாம குதிரை சாதி ஆடவர்களை தான் இணையாக சேர்க்கணும். இப்படி சேர்க்கும் பொழுதுதான், ஏன்னா இந்த மான் சாதி பெண் உச்சம் அடைகிறதுக்கு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் போதுமானது. அதே ஒரு குதிரை சாதி பெண் உச்சம் அடைகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இந்த யானை சாதி பெண் உச்சம் அடைகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகும். ஆக ஒரு பெண் உச்சம் அடையும் பொழுதுதான் அந்த உடல் உறவில் பலம் ஏற்படுகிறது. அதனால் அவர்களுக்கு இடையில் அந்த அந்யோன்யம் அதிகரிக்கிறது. இருவருக்கும் பரஸ்பரம் அவர்கள் உச்சத்தை அடைய வேண்டும். அப்படி அடையும் பொழுதுதான் அந்த உறவு நிலைக்கும். இப்படி இல்லாமல் மாற்றி நாம சோடி சேர்க்கும் பொழுது பிரச்சனை எழுகிறது. எப்படி இந்த 3 சாதி ஆடவர்களை 3 சாதி பெண்களை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாங்க. ஒரு ஆணுடைய பெருவிரல் கால், அதாவது ஒரு ஆணுடைய காலினுடைய பெருவிரல் அல்லது ஒரு பெண்ணுடைய காலினுடைய பெருவிரல், அந்த பெருவிரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுவிரல், பெருவிரலை விட நடுவிரல், அதாவது இதுதான் பெருவிரலை விட அந்த நடுவிரல் கொஞ்சம் சின்னதாக இருந்தா அவர் முயல். ஆணில் முயல், பெண்ணில் மான். 2 சம அளவுல இருக்குது அப்படின்னா அவர்கள் ஆண் இனத்துல காளை சாதி, பெண் இனத்தில் குதிரை சாதி. அதே அந்த கட்டை விரலை விட அந்த நடுவிரல் நீளமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் ஆண் இனத்துல குதிரை சாதி, பெண் இனத்துல யானை சாதி. இப்படி சரியாக சோடியை நம்ம அறிந்து சேர்த்துக் கொள்ளலாம். இல்ல இப்படி இல்லாம எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகிவிட்டது, எங்க இருவருக்கும் இந்த நான் இந்த சாதியாக இருக்கிறேன், மனைவி இந்த சாதியாக இருக்கிறாங்க, எங்களுக்குள்ள உறவு சரியாக பலப்படவில்லை அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்ம பாரம்பரிய ரீதியாகவும் சரி, அதுக்கான தீர்வுகள் இருக்கிறது.
அதற்கான தீர்வுகளை அறிய விரும்புபவர்கள் நாம் நடத்துகின்ற சம்போகம் அப்படிங்கிற வகுப்பை அணுகி அதில் கலந்து கொள்ளலாம். மிக்க நன்றி நண்பர்களே.